मुहुरहो रसिकाः भुवि भावुकाः निगमकल्पतरोर्गलितं फलम्. வேதமாகிய கல்பவருஷத்துலேருந்து நழுவி கிடச்ச பழம். இது எத்தனை நாளைக்கு குடிக்கணும்ல? ஆலயம். இந்த பாகவதத்திலே லயிக்கிற பரியந்தம் இந்த பாகவதத்தையே நீங்கள் அனுபவிக்கணும். இந்த பாகவத பழத்தை குடியுங்கோன்னு ஏன் சொன்னார்னா, இது குடிக்கிற மாதிரி உள்ள பழம், கடிக்கிற மாதிரி. சாதாரண பழத்தை கடிக்கணும், பாலை குடிக்கணும்பா. இது குடிக்கிற மாதிரி ரசமாக இருக்குது, கல்கண்டு மாதிரி வாயில் போட்டால் தானாகவே கரைஞ்சிடும். அது மாதிரி இந்த பழம் பாகவதம். சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம். இந்த பாகவதனுடைய பெருமையை சொல்லி, இந்த பாகவதத்தை எங்கே முதல்ல அரங்கேற்றம் எங்கே ஆரம்பித்து நடந்தது என்பதை இங்கே சொல்கிறார். நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம் லக்னோ கிட்ட இருக்கு. அந்த சில பேர் லக்கு இல்லாத லக்கு நோ அப்படின்பா, லக் நவுங்க. அங்கே போனால் லக்கு நமக்கு கிடச்சிரும். ஏண்டாண்ணா அங்கே தான் பக்கத்தில் இல்லை நைமிஷாரண்யம் இருக்குது. அங்கேருந்து தான் அயோத்தி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அந்த இடமா இருக்குது. அங்கே நெய்மினா சக்கரம். தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் வேணும்னு தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் பிரம்மா கிட்ட கேட்ட. பிரம்மா ஒரு தர்பையினால் சக்கரத்தை செஞ்சு உருட்டி விட்டார். இங்கே போய் தபஸ் பண்ணுங்க சொல்லக்கூடாதோ, சும்மா இந்த ரிஷிகளை ஓட விட்டார். அது சக்கரம் ஓடைவாலும் குச்சின்னு அங்கே பிரம்மலோகத்துலேருந்து ஓடின்னு வந்தால் இந்த சக்கரம் விழுந்தது. அந்த இடத்துல இன்றைக்கும் சக்கர தீர்த்தம்னு இருக்குது. அந்த சக்கரம் நின்ன இடம் நைமிஷாரண்யம் அப்படின்னு, அதனால் விசேஷம்னா. சக்கரம் இடம்னா இந்த சக்கரம் இல்லை, ஏதது மனோமயம் சக்கரம் அப்படின்னு அங்கே ஒரு வாயு புராணத்தில் சொல்றார். சக்கரம்னா இந்த சக்கரம் இல்லைப்பா, சக்கரம் மாதிரி சுத்துறது எதிரானா நம்ம மனசு தான். பாகவதன் நைமிஷாரண்யத்தில் பாகவதம் நடக்கிறதுங்கிறத விட எங்கே பாகவதம் நடக்கிறதோ அதுதான் நைமிஷாரண்யம். ஏன்னா இந்த மனசாகிய சக்கரம் எங்கே நிற்கிறது? பாகவதத்தில் வந்தால் தான் கொஞ்ச நேரமாவது நிற்கிறது. அதனால் மனசு நிற்கக்கூடிய இந்த பாகவதமாக க்ஷேத்திரம் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில், அல்லது பாகவதம் நடக்கிற இடம் நைமிஷாரண்ய க்ஷேத்திரம். இப்போ அங்கே நைமிஷாரண்ய க்ஷேத்திரம், ஏன்னா அது பகவானே காடாக ஆயிட்டார். அந்த ஒரு ஊரில் தீர்த்தமாக இருக்கார், புஷ்கரங்கிற ஊரில். ஜெகநாதங்கிற க்ஷேத்திரத்தில் பிரசாதமாக இருக்கார். இங்கே காடாக இருக்கார். அதனால் யாராவது பகவானை கட்டிக்கணுன்னா போய் நெய்மிஷாரண்யத்தில் ஒரு மடத்தை கட்டின்னு தான் போகிறோம். நானும் பகவானை கட்டினுட்டேன் அப்படி சொல்லலாம். அந்த நெய்மிஷாரண்ய காட்டில் ரிஷிகள்லாம் காலம்பரை யாகம் பண்ணுவா, மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துப்பா, மறுபடியும் சாயங்காலம் யாகம் பண்ணுவா. மத்தியான டயத்தில் தூங்கக்கூடாது. தூங்காமல் இருக்கிறதுக்கு கதை கேட்கணும். அதுக்கு ரோமஹர்ஷணர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பலராமர் போய் அவரை அடிச்சுட்டார். தர்பையினால் அடித்தார், அவர் போயிட்டார். இவர் கதை சொல்லிட்டு இருந்தார். இவரை போய் நீங்கள் அடிச்சுட்டே எங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல, ஆத்மாவை புத்திரநாமாசி, அப்பா வேற இல்லை பையன் வேற இல்லை, அவர் பையனை கதை சொல்கிறீங்கன்னு இந்த ரோமஹர்ஷனுடைய பையனுக்கு உக்ரஸ்ரவசன பேர், அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் பலராமர். அவர் தான் கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த உக்ரஸ்ரவசை பார்த்து ரிஷிகள் கேட்டால், வரப்போகிற யுகம் கலியுகம், கலியுகத்தில் எதுக்கும் டைமே இருக்காது, எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு காலமாக இருக்கும். நின்றுண்டு சாப்பிட கூட இல்லை, சாப்பிட்டுட்டே ஓடிண்டே சாப்பிட்ற காலமாக இருக்குது. அதனால் மந்தாசு மந்தமதையா மந்தபாக்யாக்யுபத்ருதாக, எல்லா புராணத்தையும் படிக்க டைம் கிடையாது. எல்லாத்தினுடைய புராணத்துடைய சாரமாக ஒன்று சொல்லுங்கோ என்று கேட்க, அப்போ தான் சூத பௌராணிகர் சொன்னார், எல்லா புராணத்துடைய சாரத்தை நான் எடுக்க வேண்டாம், எல்லா புராணத்துடைய சாரமாகவே ஒரு புராணம் இருக்குது, அந்த புராணத்தை சொல்கிறேன் என்று சொல்லி பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன் குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். ஏன்னா யார் எந்த காரியம் பண்ணாலும் குருவை தியானம் பண்ணணும். ஆபாத மௌலி பரியந்தம் குருநாமாக்கிருதிம் ஸ்மரேது. எப்போதுமே குரு ஃபோட்டோ வச்சுக்கும் பொழுது திருவடியிலேருந்து திருமுடி மொழியில் ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும். நான் திருவடியிலேருந்து திருமுடி மொழியை அந்த குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பித்தோம்னா அந்த கர்மா நல்லபடியாக நடக்கும். அப்படி குருவை தியானம் பண்ணிக்கிறார். முக்கியமாக அந்த குரு சரணத்தை தியானம் பண்ணிக்கிறார். சீதல சரணம் கோமல சரணம் சீதல சரணம் கோமல மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மஞ்சுள சரணம் மம குரு அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் அதி அத்புத சரணம் அனுக்ரக
மனோகிரகச்சரணம் மனோகிரகச்சரணம் சத்குருச்சரணம் சதா பஜாம்யகம் சத்குருச்சரணம் சதா பஜா சீதலச்சரணம் கோமலச்சரணம் சீதலச்சரணம் கோமல் மஞ்சுளச்சரணம் மம குருச்சரணம் மஞ்சுளச்சரணம் மம குருச்சரணம். இந்த குரு சரணத்தை தியானம் பண்ணிக்கிறார். அந்த குருவுக்கு என்ன பெருமைன்னா, இந்த சூத பௌராணுடைய குருவுக்கு ஸ்ரீ சுக்கர்னு பேர். குருனா டைரக்டாக இவர் குருவாக ஏற்றுனாரா தெரியல, அவர் இவரை சிஷியனாக ஏற்றுன்னு விட்டார். அப்படி சில பேர் குருநாதர் சிஷியனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நான் சுகர் கங்கைக்கரையில் பாகவதம் சொல்கிறார். கங்கை ஓடுறது, கங்கா பிரவாகம் என்ன ஓடுறதோ அந்த இடத்துக்கு தான் சுக்கத்தால்னு இன்றைக்கி இருக்குது. அங்கே சுகர் சொல்லிட்டு இருக்கார். அந்த சுகர் கங்கா பிரவாகத்துக்கு போட்டியாக இவருடைய வாக் பிரவாகமாக போயின்னு இருக்கு. நிறைய ரிஷிகள்லாம் வந்து உக்காந்துருக்கா. எல்லா ரிஷிகளும் படை ரிஷிகள்லாம் முன்னாடி உக்காந்துருக்கும் போது இவர் வந்து ஜாதியில் கீழ் ஜாதியாக இருந்ததுனால அந்த காலத்தில் சேர்ந்து உட்கார மாட்டார். அதனால் என்ன பண்ணினார், இந்த சூத பௌராணிகர் இந்த ரிஷிகள்லாம் செருப்பை எங்கே கட்டி வச்சுருக்காளோ அந்த செருப்போட செருப்பாக ஓரமாக உட்காந்துருக்கார். கதை சொல்லக்கூடிய சுகர் ராஜன்னு பரீட்சத்தை பார்த்து சொல்லுவார். சில சமயம் அப்படி சூத பௌராணிகரை பார்ப்பார். அவர் பார்ப்பார், இத்தனை பேரை தாண்டி என்ன பார்க்குறாரே அப்படின்னு நினச்சிப்பார். கடைசியில் சப்தாகம் முடிய அன்றைக்கி என்ன சொன்னார்னா, ஏதாம் வட்சியத்யசௌ சூதா ரிஷிப்யோ நைமிஷாலயே தீர்க்கசத்ரே குருஸ்ரேஷ்டா சம்பிருஷ்ட சௌனகாதிபிகி. பரீட்சித்தே, இதுக்கப்புறம் இந்த பாகவதம் யார் பிரச்சாரம் பண்ணுவா தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போ கிளம்புற டயத்தில் இருக்கேன். குருஸ்ரேஷ்டான்னு கூப்பிட்டார். எனக்கு அப்புறம் இந்த பாகவதத்தை அந்த உட்காந்துருக்காரே அந்த சூத பௌராணிகர் சவுனகாதிகள் கேள்வி கேட்க இந்த பாகவதத்தை அவரை சொல்ல போகிறார்னு அன்றைக்கி அக்ஷதை போட்டார். ஏன்னா சுகர் ஒரு துரும்ப கேள்வி போட்டு பாகவதம் சொன்னால் துரும்பும் பாகவதம் சொல்லும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர். அப்படியே அவருடைய அனுகிரகத்தில் அன்றைக்கி என்னை பார்த்து சொன்னார், இவர் சொல்லுவார்னு. அன்றைக்கி எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பல காலம் ஆகிடுச்சு. இப்போ நினைக்கிறேன் அவருடைய அந்த வார்த்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். என் குருநாதருக்கு என்ன பெருமைன்னா, வேதாந்தம் வந்து அனுபவத்தில் கொண்டு வரது ரொம்ப சிரமம். உபதேசம் நல்லா பண்ணலாம். சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாம் பிரம்மம் அப்படி சொல்லலாம். ஆனால் விவகாரத்துக்கு ஒத்து வராது. எல்லாம் பிரம்மம்னா விவகாரம் பண்ண முடியாது. எல்லாம் பரமாத்மா, எல்லா ஸ்திரீகளும் ஒன்று தான். எல்லா ஸ்திரீகளும் ஒன்றுனா எல்லா ஸ்திரீகளும் ஒன்றா பழக முடியுமா? ஆத்துக்கார்கிட்ட பழகிற மாதிரி விதம், அம்மாட்ட பழகிற விதம் வேறு, குழந்தைகிட்ட பழகிற விதம் வேறு. ஸ்திரீகள்னால் பொது ஒரே பிரம்மந்தான். விவகாரம் போது மாற்றணும். இந்த சுகர்கிட்ட என்னன்னா விவகாரத்துலேயும் அத்வைதம் சித்திச்சுது. ஏன்னா அவள் அப்பா வந்து பையனை தான் புத்திரான்னு கூப்பிட்டார். இவர் பதில் ஏன்னு கேட்கல, மரம் ஏன்னு கேட்டதுங்கிறார். நான் உங்களை கூப்பிட்டா அவரை ஏன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இவருக்கு அது கேட்கல என்ன அர்த்தம்? அப்படி இல்லை. அவருடைய சர்வபூத ஹிருதயம் எல்லாம் பரமாத்மான அந்த அவர் பார்க்கறதுனால இவரை சொல்கிறதுக்கு பதில் அவர் அந்த மரம் ஏன்னு கேட்டதுன்னா விவகாரத்துலேயும் அத்வைதத்தை காமிச்சவர் ஸ்ரீ சுகர். அந்த சுகரை நமஸ்காரம் பண்றேன். புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேதுபூ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபமதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். எல்லா முனிவர்களுக்கும் குருவுக்கும் குரு. ஏன்னா பெரிய குரு வியாசாச்சாரியன்னு சொல்கிறோம். வியாசரே சுகர்கிட்ட உட்காந்து பாகவதம் கேட்டுன்னு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சுகரை நமஸ்காரம் பண்ணின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாகவதத்தில் பக்திக்கு தான் ரொம்ப முக்கியம். நீ பக்தி பண்ணிட்டு இருந்தாலே ஞான வைராக்கியம் வந்துடும். பக்தியும் யார்கிட்ட பண்ணணும்னா கிருஷ்ணன் பக்தி பண்ணினாலே போகிறோம், எல்லா தெய்வங்களும் சந்தோஷம் அடைஞ்சிடும் என்று சொல்லி அந்த கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் தான் பாக்கி எல்லாமேன்னு மத்ஸ்ய அவதார எல்லா அவதார கதைகளையும் சொன்னார். சுருக்கமாக சொன்னார். சொல்லி முடித்த உடனேயே சவுனகர் கேட்குறார், இந்த சுகர் ஏன் பாகவதம் சொன்னார்? அவர் சுற்றிகிட்டே இருக்கிறவராச்சு. அந்த பாகவத கதையை கேட்டானே இந்த பரீட்சித்து. எல்லோரும் பாகவதம் கேட்க வருவா. எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு தலை நிறைச்ச பிறகு பாகவதம் கேட்க வருவா. யுவைஷத்தோ யுவாவாக இருக்கும்போது பாகவதம் கேட்டானே
அந்த பரீட்சித்தினுடைய கதையும் சொல்லுங்கோ என்று கேட்க, பின்ன 17 புராணம் பண்ணின வியாசர் ஏன் 18வது புராணம் பண்ணினார் என்று கேட்க, வியாசர் ஏற்கனவே வேதம் 4ஆக தான் இருந்தது. ரிக்யஜு சாமா சர்வாக்கியாக வேதாச்சத்வார உத்தாக இதிகாச புராணஞ்ச பஞ்சமோ வேத உச்சதே. நான் பிரம்மாவுடைய முகத்திலேருந்து கிரமாத் பூர்வாதிவிர் முகைகி, கிழக்கு முகத்திலேருந்து ருக்வேதம், தெற்கு முகத்திலேருந்து எஜுர்வேதம், இப்படி அவர் பிரம்மாவுடைய ஒவ்வொரு முகத்திலேருந்து வேதமே 4ஆக தான் வந்தது. அப்புறம் ராமாயண காலத்துலேயும் 4 ருக்வேத வினீதஸ்ய நான் எஜுர்வேத தரணா 4 வேதம் தான் இருந்தது. அந்த 4 வேதத்தையும் எல்லாருமே மொத்தமாக படிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் வியாசர் பார்த்தார், ஒத்தராக எல்லாத்தையும் படித்து திண்டாடாதிக்கோ, தனித்தனி சிஷ்ய பரம்பரையை ஆச்சுக்கிறேன், இந்த பயிலற நீ ருக்வேதத்தை வச்சு நீ உன் சிஷ்யை தனியாக வச்சுக்கோ அப்படின்னு அந்த 4 வேதமாக இருந்ததை சிஷ்ய பரம்பரையாக அவளுக்கு பிரித்து கொடுத்தான். வைக்கிறனா வேதத்தை பிரித்தான்னு இல்லை, வேதமே பிரித்து தான் இருந்தது. வேதமே தானே சொல்கிறது, தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹூதா ரிச்ச சாமானி யஜ்ஞிரே, ரிச்சு சாமம் அப்படின்னு வேதமே இருக்குது. அப்போ அதை வந்து சிஷ்ய பரம்பரையில் பிரித்து கொடுத்தார். நீ வாவா தனித்தனியாக வச்சுக்கோன்னு பிரித்து கொடுத்தார். எல்லாருமே ஒன்றா மொத்தமாக படித்து திண்டாட வேண்டாம் அப்படின்னு வியாசர் அனுகிரகம் பண்ணினார். இருந்தாலும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாரும் சாதாரண ஜனங்களுக்கும் புரியலைமேனு மகாபாரதத்தையும் பண்ணினார், இதிகாச புராணங்களையும் பண்ணினார். எல்லாம் பண்ணியும் அவருக்கு நிம்மதி இல்லை. ஏண்டனா இது எல்லாத்தையும் யார் படிக்க போகிறா? கருட புராணம் சொல்கிறா, இந்த 10வது நாளைக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சமாக படிச்சுட்டு போயிடுவா. கருட புராணம் யார்? அதில் நிறைய விஷயம் இருக்குது. யார் என்னது எல்லாம் பீரோவில் தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஈஸியாக, ஏன்னா எல்லா புராணத்துலையும் என்ன பண்ணிட்டார் வியாசர்? தீர்த்த மகாத்மியம், க்ஷேத்திர மகாத்மியம், விரத மகாத்மியம் இதெல்லாம் தான் எழுதியிருக்கார். கலியுகத்தில் விரதம் எங்கே யார் பண்ண போகிறா? ஒரு நாள் பட்டினி இருக்கிறது திண்டாட்டமாக இருக்குது. ஏகாதசி பட்டினிக்கே அது பட்டினி இருக்க முடியல, பழத்தை சாப்பிட்டு திண்டாடின்னு இருக்கா. கஞ்சியாக குடிக்கிறேன், பழத்தை சாப்பிட்றேன், டிஃபனாக சாப்பிட்றேங்கிறா. விரதம் பண்ண முடியல. தீர்த்த யாத்திரை பண்ணலான்னா தீர்த்த யாத்திரை பண்ணுற மாதிரி தீர்த்தங்கள்லாம் ரொம்ப மலினமாக இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவா, தீர்த்த குளத்தில் குளித்தா வியாதியெல்லாம் நீங்கிடும்பா. இப்போ தீர்த்த குளத்தில் குளித்தாலே வியாதி வந்துடும் போல இருக்கு. அது மாதிரி தீர்த்த குளங்கள்லாம் மலினமாக இருக்குது. இப்படி இந்த கலியுகத்தில் இதை அதை பண்ண சொல்லாமல் கேட்டாலே பிரயோஜனம் உள்ளதா ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு பாகவத தர்மம், பகவத் குணத்தை தான் சொல்லணும், அதுதான் சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கும் பொழுதே வியாச ஆசிரமத்துக்கு நாரதர் வரார். 12 வரார். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண 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 ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, जय जय गोपाल हरे, जय जय गोपाल हरे, नारायण नारायण जय जय गोविंद हरे, नारायण नारायण जय जय गोपाल हरे, नारायण नारायण जय जय गोपाल हरे. நாரதர் வரார். நாரதருக்கு பாத பூஜை பண்ணினார். ஏற்கனவே நாரதருக்கு யாரோ பூஜை பண்ணியிருக்கா. பூஜையாமா செய்து நாரதம் சுர பூஜிதம், தேவலோகத்தில் ஒரு சத்தா மட்டும் வந்திருக்கார் போல இருக்கு. அவள் வேற பூஜை பண்ணியிருக்கா. அந்த பாத பூஜையிலே இவரும் சேர்ந்து பாத பூஜை பண்ணினார். ரொம்ப வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் மனசு கஷ்டமாக உடம்பு கஷ்டமானு கேட்டார். சொன்னார், மனசு தான் கஷ்டமாக இருக்குது, உடம்பு என்ன தான் இருக்குது, என்ன பண்ணினா மனசில் உள்ள கஷ்டம் நீங்கும் தெரியலேன்னு. அதுக்கு சொன்னால், அந்த கஷ்டமெல்லாம் நீங்கணும்னா எப்போதும் நிம்மதியாக யார் இருக்காளோ அவளை பற்றி பேசணும், அவளை பற்றி நினைக்கணும். நம்ம கஷ்டப்படுறவாளையே நினச்சிட்டு கஷ்டப்படுற வாழ்க்கையே பழகிட்டு இருந்தால் நம்ம கஷ்டத்தை ஒருத்தர் போய் சொன்னோம் வச்சுக்கோ, அதை ஏன் கேட்கறதுக்கு போகணும் அவள் ஆரம்பிச்சிருவா. இவா கஷ்டத்தை கேட்டால் நம்ம கஷ்டம் தேவலை போல இருக்குன்னு ஆகிடும். அதனால் எப்போதும் சந்தோஷமாக யார் இருக்கான்னா கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கிடும். இது கிருஷ்ண கதை சொல்கிறதுக்கு நான் ரெடி தான், தப்பு இல்லாமல் சொல்லணுமே கவலையாக இருக்குது
பரவாயில்ல, தப்பாக சொன்னால் கூட கிருஷ்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அதனால் நீங்கள் கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ. நான் இன்றைக்கி நாரதராக ஆனதுக்கு காரணமே நான் கிருஷ்ண கதை கேட்டுதான் அப்படிங்கிறார். தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனா சிருணவம் மனோகராக. நாரதர் தன் கதையை சொல்கிறார். நான் பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஏழை, ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி பையனாக இருந்தேன். எங்கள் ஊருக்கு மகான்கள்லாம் வந்தார்கள். அவர்கள் டெய்லி கிருஷ்ண கதை சொன்னார்கள். அதை கேட்டேன். அந்த கதை கேட்டது மாத்திரம் இல்லை, அவளுடைய பிரசாதமே எனக்கு எடுத்து உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ விஜயி. அவளுடைய வெறும்ன சமைச்சு சாப்பிட்டா சாதம், நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா பிரசாதம், பாகவதாலுக்கு போட்டு கடைசியில் சாப்பிட்டா மகாபிரசாதம்னு பேர். அந்த மகாபிரசாதம் எனக்கு கிடச்சிது. அதனால் என்னடனா அந்த மகாபிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த கிருஷ்ண கதையும் கேட்டதுனால எனக்கு ஞானம் வந்துடுச்சு. ஞானம் உபதேசம் பண்ணுவா எல்லாரும். ஞான உபதேசம் தத்துவமசின்னு சொன்னால் உடனே நமக்கு ஞானம் வந்துடுதா? அவனுக்கே 9 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. தத்துவமசி ஸ்வேதகேதோ, தத்துவமசி ஸ்வேதகோதன்னு. இப்போ நம்மளுக்கும் தத்துவமசி 9 தடவை சொன்னால் ஞானம் வருமானா? அது ஒரு தடவை சொன்னால் ஞானம் வந்தது. யாருக்கு? தத்துவமசின்னு சொன்னார் கர்தமருக்கு கபிலர். அவர் சரின்னு கிளம்பிவிட்டார். ஒரு தடவை சொன்னால் போகும். நமக்கு 900 தடவை சொன்னாலும் தத்துவமசின்னு உடனே நான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இந்த அன்னமய கோஷத்தையே தாண்டறதுக்கு இந்த திண்டாட்டமாக இருக்குது. அப்புறம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம் ஏகப்பட்ட. அதை தாண்டி உள்ளுக்குள்ள நான் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் அது குரு கிருபை இருந்தால் ஒரே க்ஷணத்தில் அந்த ஞானம் கொடுத்துட முடியும். அதனால் அன்வபோஜன் கமிஷ்யந்தா கிருபையா தீனவத்சலாக. அவர் கருணையினால் போகிற போக்கில் ஈஸியாக உபதேசம் பண்ணினார்கள். ஞானத்தை உபதேசம் பண்ணால் ஞானம் வந்துடுதா இல்லையான்னு எப்போ தெரியும்னா, ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுதா இல்லையான்னு அவன் கஷ்டப்படும் போது தெரியும். அவனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஒன்று ஆம்பா. ஞானிகள் என்னென்னா மழை போல கஷ்டம் வந்தால் கூட அவள் அது எது கண்டுக்க மாட்டான். அவள் பாடு ஜாலியாக இருப்பாள். எனக்கு இந்த கஷ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் உடம்புக்கு தான். எனக்கு கஷ்டம் இல்லை உடம்புக்கு தான் கஷ்டம். இந்த உடம்பு நான் இல்லையே அப்படின்னு ஞானிகள் எடுத்துட்டுருவா. அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறது ஈஸி இல்லை. அதனால் இந்த குழந்தைக்கு அந்த ஞானம் வந்துடுதா இல்லையான்னு உடனே பரீட்சை மாதிரி அவள் அம்மா மாடு கறக்க போகும்போது பாம்பு கடிச்சு போயிட்டா. இந்த குழந்தை அனாதியாக போயிடுத்தேன்னு ஊரே அழறா. இந்த குழந்தை அழலையாம். அனுகிரகம் மன்யமானகா பிராதிஷ்டம் திசமுத்தராம். இதுவும் அனுகிரகம்தான். சௌக்கியம் லாட்ரி அடித்தா அனுகிரகம் பகவான் பண்ணினான்னு நம்ம சொல்லுவோம். கஷ்டம் வரும்போது அனுகிரகம் சொல்லுவோமோ? அது அவ்வளோ ஈஸி இல்லை. பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காரு. என்னடனா எனக்கு கேன்சர் கொடுத்துருக்காருன்னு யாராவது சொல்லுவாளோ? சொல்ல முடியாது. எந்த பாபம் பண்ணானோ என்ன போய் இப்படி சோதிக்கிறாரே பகவான் அப்படின்பா எல்லாரும். கஷ்டம் வரும்பொழுதும் அதையும் அனுகிரகம் நினச்சிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த குழந்தை அதையும் அனுகிரகம் நினச்சிட்டு கிளம்பினான். வடக்கு திக்க பார்த்து போனான். ஒரு குளத்தில் குளிச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுறான். சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா பகவான் தரிசனம் கொடுக்கிறார். ஜாயதகா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா உத்கண்ட்யா ஸ்ருகலாட்சஸ்ய ஹிருத்யாசீன்மே சனைர்ஹரிஹி. அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு ஆனந்தத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு அந்த ரூபம் மறைஞ்செடுத்து திருப்பி தியானம் பண்ணி பார்க்குறார். அந்த ரூபம் கிடைக்கல. உடனே பகவான் அசரீர் வாக்கா சொன்னான், ஹந்தாஸ்மின் ஜென்மனி பவான் நமாம் திரட்டு மிகார்கதி. இந்த ஜென்மாவில் உனக்கு தரிசனம் கிடையாதுப்பா. ஏன்? ஓ யோகியதிக்கு தரிசனம் கொடுக்கல. சத்சேவையா தீர்கயாதே. 4 மாதம் சாதுக்களுக்கு ஏதோ பூ பறித்து கொடுத்த, ஏதோ கைங்கரியம் பண்ணினியே, அதுக்காக ஏதோ வேட்டி துவச்சி போட்ட, ஏதோ கைங்கரியம் பண்ணினான் அந்த பையன். அவனால் முடிஞ்ச கைங்கரியம். பாத்திரத்தை தேய்ச்சி கொடுத்தானோ என்ன பண்ணினானோ தெரியல. கூட போகிறதே ஒரு கைங்கரியம். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவள் போனால் கூட போயிட்டு இருந்தாலே போகிறோம். அதில் என்னடனா அவள் கூட போகும்போது கோவிலுக்கு ஈஸியாக நம்மளையும் ஃப்ரீயாக விட்டுவிடா, பைசா வாங்காமல் போகலாம். இல்லைடா 1000 ரூபா கட்டும்பா. மகான்களோட கூட போகிறதே ஒரு கைங்கரியம் தான். கூட போனேன். அந்த கைங்கரியம் அவளுக்கு நீ கூட நின்னையே, அதுக்காக நான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். இனிமேல் உனக்கு அடுத்த ஜென்மாவில் தான் தரிசனம் என்று சொல்ல இந்த குழந்தை கவலைப்படலை. பகவான் நீ வந்தாவா வராட்டா போன்னு உன் நாமத்தை சொல்கிறேன்னு நாமான்யனந்தஸ்ய கதத்ரபட்டன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன். அந்த ஜென்மா முழுக்க பகவான் நாமத்தையே சொல்லிட்டு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா
கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அந்த ஜென்மா முழுக்க பகவன் நாம சொல்லுண்டே கழிச்சார். அடுத்த ஜென்மத்தில் பிரம்மபுத்திரனா நாரதரா பிறந்துவிட்டார். இப்போ நாரதரா பிறந்ததுனால வைகுண்டம் வரலையும் போக, க்ஷீராப்தி வரலையும் போகிறதுக்கு அவருக்கு ரேட்டு இருக்குது, சக்தியும் இருக்குது. ஏன்னா வைகுண்டத்தில் போய் பெருமாளை பார்த்தார், நமஸ்காரம் பண்ணிட்டு உங்கள் காலை பிடிச்சின்னு நான் இங்கேயே இருக்கேன்னார். அதுக்கு பெருமாள் சொன்னால், நீ என் காலை பிடிக்காத, ஊரில் இருக்கிறவங்களாம் யார் காலையோ பிடிச்சின்னு இருக்கா, அவாட்டெல்லாம் சொல்லு, என் காலை பிடிக்க சொல்லு, என்னை பற்றி பாடிண்டே போனார். நான் இப்படி ஒண்டியாக பாடுவேன்னார். நீ ஒண்டியாக பாட வேண்டாம், உனக்கு துணைக்கு ஒரு வீணை தரேன், நான் உங்களை பார்க்கடுவேன்னா, நீ என்ன பார்க்க வேண்டாம், நீ பாடுண்டே போனால் உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்துடுவேன். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவௌ மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. நீ எங்கே நீ பாடுறையோ அங்கே நான் வந்துடுவேன் என்று சொன்னார். சொன்னது மாத்திரம் இல்லை, நான் பாடுறதுக்கு தம்புரா மீட்டினாலே கிருஷ்ணானி பேகனே பாரோ கிருஷ்ணானி வேகனே பாரோன்னு ஆரம்பித்தாலே கிருஷ்ணன். நான் கிருஷ்ணனை கூப்பிடுறதுக்காக, கிருஷ்ணனை பார்க்குறதுக்காக பாடலை, பாட்டில் வான்னு இருக்க, அதனால பாட்டுக்காக பாடலை. ஏ கீதா தா போக்தும் கோபாலா ஏ கீதா தா. கூப்பிட்ற பாட்டே நிறைய இருக்குது. ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதா லோலா ஆயாகி நந்தகுமாரா ஆயாகி கிருஷ்ணா நவநீத சோராயாகி வான்னு அர்த்தம் இந்த பாட்டு. பகவான் வராரோ இல்லையோ, பாடுறதே ஆனந்தமாக இருக்கே. இப்படி பாடின்னு இருந்தாலே போகிறோம். கிருஷ்ண எல்லா பாஷையிலும் இருக்குது, நாம் ஒரு பாஷையில் இல்லை, பல பாஷையில் இருக்கு. எல்லா பாஷையிலையும் சிலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தே தாமர கண்ணாடி ஆடி வாயோ, பாடுறதுக்கே ஆனந்தமாக இருக்கு. நம்ம ஹிந்தியில் இருக்குது, கிருஷ்ண கண்ணையா ஆயியே ஆகர் தர்ஸ் திகாயியே. இப்போ கூப்பிடுற பாட்டே நிறைய இருக்குது, அதை பாடினாலே சத்தாகமாக பாடலாம், அவ்வளோ பாட்டு இருக்குது. அப்படி பாடுறதுக்கு ஆனந்தமாக இருக்குன்னு நான் பாட ஆரம்பித்தா, இந்த கிருஷ்ணன் எதிர்க்க வந்து தரிசனம் கொடுக்குறான் சுவாமி அப்படி சொல்ல. ஏன் போன ஜென்மாவில் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னா இப்போ ஏன் தரிசனம் கொடுக்குறான்னா, போன ஜென்மாவில் தியானம் பண்ணேன்னா தியானத்துக்கெலாம் நான் வரமாட்டேன், பாடினா கானம் பண்ணினா வருவேன், தியானத்துக்கு வரமாட்டேன் கானத்துக்கு வருவேன், கான லோலுடைன்னு பாடுறான். அப்படி கானத்துக்கு பகவன் நாம கீர்த்தனத்துடைய பெருமையை இந்த நாரத திருத்தத்தில் காட்டுறார். அதனால் நீங்கள் அந்த பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கள். ஒரு கிரந்தத்துக்கு ஒரு பிரதானம்னு ஒன்று உண்டே, இந்த கிரந்தத்தினுடைய சாரம் என்ன, இதில் என்ன சொல்லியிருக்கு, எல்லா புராணம் தான் இருக்குது. பாகவதத்தில் என்னையா சொல்லியிருக்கு ஸ்பெஷல், எல்லா புராணத்துலையும் எல்லா அவதார கதையும், எல்லா புராணத்துலையும் எல்லா கதையும் இருக்குது. நீங்கள் எல்லா புராணம் படித்தா தான் தெரியும், எல்லா புராணத்துலையும் 10 அவதார கதை எல்லா கதையும் இருக்குது. பாகவதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய கிரந்தம். நீ பகவன் நாமம் சொல்லு, இன்னும் அதனுடைய பெருமையை சொல்கிறதுக்காக தான் நாரதரே தன் கதையை சொன்னார். நான் தியானம் பண்ணேன் எனக்கு வரலை, கானம் பண்ணேன் நாமகீர்த்தனம் பண்ணினேன் எனக்கு வந்தான், அந்த நாமகீர்த்தன மகிமையை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை எழுதுங்கள் என்று சொல்லி நாரதர் கிளம்ப உடனே வியாசர் அந்த பாகவதம் முழுக்க அப்படியே அவருக்கு தெரியறது, கதை முழுக்க அதை ஒரு கிரந்தமாக எழுதினார். அதை சுகருக்கு சொல்லிக் கொடுத்தார். சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார் என்று சொல்ல, அந்த பரீட்சித்து யார், அவன் கதையை சொல்லுங்கன்னு கேட்க, அவன் கர்ப்ப ஸ்ரீமான், அவன் பரீட்சித்து அந்த மகாபாரதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். மகாபாரதம் 18வது நாள் அன்னைக்கு துரியோதனன் தொடைய பீமன் முறித்து கீழே தள்ளினான். இப்போ துரியோதனன் கடக்கும்பொழுது அஸ்வத்தாமா வந்து அவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன், நீ பாண்டவர்களை வதம் பண்ணிட்டு வான்னா. நீ பாண்டவர்களை வதம் பண்ணலான்னு போனால் பாண்டவாள் இல்லை, பாண்டவாளுடைய குழந்தைகள் தான் இருந்தது. குழந்தைகளை வதம் பண்ணிவிட்டான். குழந்தைகளை வதம் பண்ண உடனே துரியோதனை சொன்னான், ஏண்டா பாண்டவாளை வதம் பண்ண சொன்னால் குழந்தைகளை வதம் பண்ணி நிற்கிறியே, விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர். பாண்டவா குழந்தை இருந்தால் நாளைக்கு மகாலய பட்சத்தில் துரியோதன திருப்பையாவே எனக்கும் எழுதனியாக விடுவான், அதுவும் கெடுத்துட்டு ஏடாப்பா அப்படின்னா.
கடைசியில் தன் குழந்தைகளை அஸ்வத்தாமா வதம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு திரௌபதி கதறி அழ. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அஸ்வத்தாமாவை பிடிக்க போனால் பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான். என்ன பண்ணது தெரியல. அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்டான், நீயும் ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டு அதை நிறுத்துன்னு சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை நிறுத்தி அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சி கட்டி கொண்டு வரா. தலை குனிஞ்சிட்டு வரான். தர்மபுத்திரருக்கு எதிர்க்க அதர்மம் பண்ணிட்டு எப்படி தலை நிமிர்ந்து வர்றதுன்னு தலையை குனிஞ்சிட்டு வரான். அவன் யார் வரான்னு தெரியலேன்னு திரௌபதி இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தால், நிரீட்சிய கிருஷ்ணா அபகிருத்தம் குருசுதம், குரு புத்திரன் தெரிஞ்சவனே விட்டுடுங்கோன்னால் பீமன் சொன்னான், அப்படிலாம் விடக்கூடாது, தப்பு பண்ணவனை தண்டிக்கணும். கல்ஃபு கண்டியில் கை காலை வெட்டிடுவான். யார் எந்த உடம்புனாலும் தர்ப்பம் பண்ணானோ அந்த அங்கத்தையே வெட்டிடுவான். அதனால தான் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது தப்பெல்லாம். அதனால தான் அங்கே பண்ணவங்களும் இங்கேருந்து பண்ணியிருக்காங்க எல்லாரும். இங்கே இந்தியாவில் எல்லாம் ஃப்ரீயாக போகிறது விட்டு போடணும், அப்படி விட்டுக்கூடாது. தப்பு பண்ணுறவனுக்கு தண்டித்தாதான் நாடு நன்னா இருக்கும். அதனால் தண்டிக்கணுங்கிறான் பீமன். மன்னிச்சு விடுங்கணுங்கிறார் தர்மபுத்திரரும் திரௌபதியை வாழலாம். நீதிங்கிறது தண்டிக்கிறது, மன்னிக்கிறதுங்கிறது குணம். இப்போ அர்ஜுனனுக்கு எதை எடுத்துக்கணும் தெரியல, குணத்தை எடுத்துக்கிறதா நீதியை எடுத்துக்கிறதா தெரியல. கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், ஒரு அண்ணன் அப்படி சொல்கிறார், ஒரு அண்ணன் அப்படி சொல்கிறார். பீமன் நியாயத்தை சொல்கிறார், தர்மபுத்திரன்னா குணத்தை சொல்கிறார். நான் இப்போ எதை எடுத்துக்கணும்? பிரம்மபந்துர் நகந்தவ்யா ஆததாயி வதார்கணா. பீமன் அஸ்வத்தாமா வெட்டணுங்கிறான். ஏன்னா அவனை வெட்டினா அவனுக்கே நல்லது. ஏன்னா தப்பு பண்ணுறவாளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா நல்லது. ஏன்டா மறுபடியும் அவன் தப்பு பண்ண மாட்டானே, திருப்பி தப்பு பண்ணி பாபத்தை சேர்த்துக்க மாட்டான். அந்த பாபத்தோடு சரியாக போச்சு அவனுக்கு. அதனால் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை இந்த ஜெயிலில் போட்டு அடைச்சி சாப்பாடு போடுறதெல்லாம் சொல்லலை இங்கே பீமன். கையோடு வெட்டுறது தான், தலையை வெட்டுறது தான் தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு தான். அதனால் அவனை வதம் பண்ணுறது அவனுக்கே நல்லது, மறுபடியும் பாவம் பண்ணாமல் இருப்பான். இது சரியாக போச்சு. அதனால் அவனை வதம் பண்ணுறது அவனுக்கு நல்லது. இன்னும் ஒரு அண்ணா பீமனை வதம் பண்ணணுங்கிறார். தர்மபுத்திரோ வேண்டாங்கிறார். ஏன்னா அவன் அப்பாவை பார்க்குறார். அவள் அப்பா தான் நமக்கு குரு, அவருக்காக இவரை விட்டுலாமேங்கிறார். வெட்டணுமா விடணுமா கேட்க இப்போ கிருஷ்ணனுக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. நான் ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு பழகிறது ரொம்ப கஷ்டம். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஆத்துக்காரிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது, ஆத்துக்காரிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு ஒத்துக்காது. இந்த 2 பேருக்கு நடுவில் போகிறதே கஷ்டம். அது கிருஷ்ணனை மாதிரி பேச கற்றுக்கணும். கிருஷ்ணன் பார்த்தான், அஸ்வத்தாமா வெட்டணுமா விடணுமா கேட்டதுக்கு வெட்டினாலும் வெட்டலாம், விட்டாலும் விடலாம்னா. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று கரெக்டாக சொல்ல வேண்டாமோ? பிரம்மபந்து நகந்தவியா அது 2 சொன்னானேன்னா நீ பார்க்குற முறையை பொறுத்து இருக்கு. அவனை பிராமணன்னா விட்டுடு, சத்ருன்னு பார்த்தா அடிச்சுடு. இப்படி 2 கட்டானா கிருஷ்ணன் சொன்னதுலேருந்தே கிருஷ்ணன் என்ன சொல்ல வரான்னு அது புரிஞ்சுக்கணுமே. ஏன்னா கிருஷ்ணனை பேசுகிறத புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கிருஷ்ணன் பலவிதமாக பேசுவான், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். பகவான் சொன்னதை எல்லாத்தையுமே கேட்கணும், உபதேசம்னு கேட்டுக்க முடியாது. ஏன்னா புத்தரும் பகவான் தான், அவர் சொன்னான்னு அவர் சொன்னதை தெரிய முடியுமோ? அதனால் பகவான் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். பகவான் பேசுகிறத கவனிக்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய ஹிருதயம் என்னன்னு. ஹரேகே ஹார்தம், அவன் சொல்ல வர ஹிருதயத்தை, அதுக்கு தான் துவனின்னு பேர். இப்போ ராதையே கிருஷ்ணன் வரும்பொழுது காலங்காத்தால் வரும்போது யாகி மாதவா யாகி கேசவா போங்கிறா. போனா என்ன அர்த்தம்னா வான்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்பயா தொலைச்சியே வா பரவாயில்லவா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால தான் பாகவதால் பாடும்பொழுது யாகின்னு பாட மாட்டா, யாகி மாதவா யாகி கே, அதை கொஞ்சம் நீட்டி ஆயாகின்னு பாடுவா. அதனால் இந்த பாட்டை பாடிட்டு நாமாவளி பாடும்போது என்ன பாடுவான்னா, ஆவோ நந்தலால் ஆவோ நந்தலால் ஆனந்த சேனாச்சத ஆவோ நந்தலால் கோபிரமணா ஹே ஜனார்தனா ஹரே சுகுமார் அதி சுகுமார் ஹரே சுகுமார் அதி சுகுமார் ஆவோ நந்தலால் ஆவோ நந்தலால். இன்னும் எப்படி பாடுற இல்லைங்க, யாகி மாதவார்னா ஜாவோ நந்தலால் தான் பாடணும், அப்படின்னு பாடக்கூடாது. யாகின்னா இந்த இடத்துல வான்னு அர்த்தம். அதனால் பேசுறது முக்கியம் இல்லை, அங்கே ஹிருதயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெட்டினாலும் வெட்டலாம் விட்டாலும் விடலான்னு சொன்னான்னா கிருஷ்ணன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணனோட நிறைய பேசி பழகினவளுக்கு தான் அது புரியும். அதனால் ஹரேஹே ஹார்தமதாசினா, அவனுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுதான் இவனுக்கு வெட்டினத்துக்கு துல்லியமான ஒரு சம்பாவனையும் பண்ணணும், வெட்டவும் கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணால் முடியை எடுத்துட்டான். முடியை எடுத்துட்டாலே, குடுமையை எடுத்துட்டாலே வெட்டிக்கு சமணம்.
சின்ன குழந்தைங்களாம் சொல்கிறேன், என்ன சொல்லணும், சின்ன குழந்தை, அம்மா நான் தலையை வெட்டின்னு வரையும். தலையை வெட்டினா தலையில் முடியை வெட்டின்னு வரும். இந்த சில பொம்மநாட்டிகளாம் சொல்லுவாங்க, நான் தலையை சீவிண்டு வரையம்பா. தலையை சீவா போகிறா, முடியை தான் சீவ போகிறா, ஆனால் தலையை சீவிண்டு வரையம்பா. தலையை சீவதுன்னா தலையில் முடியை சீவினாலேயே தலையை சீவத்துக்கு சமானம். அது மாதிரி அதனால தான் திருப்பதி க்ஷேத்திரங்கள்லாம் போனால் முடி காணிக்கன்னு ஏன் கொடுக்குறான்னா, நம்ம தலையை கொடுக்குறதா ஐதீகம். அப்படி இந்த அஸ்வத்தாமாவுக்கு மொட்டை அடித்து விட, இந்த அளவுக்கு நம்மளை மன்னித்து விட்டாலே நம்மளுக்கு தோணலை. மறுபடியும் பாண்டவாளுக்கு வம்சம் இருக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டால் அது உத்தராதேவி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்தை வந்து தாக்குறது. இதை யார்கிட்ட சொல்லுவோன்னு அந்த அம்மா கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுதே சுவாமின் ஜெயா வதீபவான சத்தம் கேட்குறது. வாசலில் கிருஷ்ணன் துவாரகாதீசன் வரான். எப்போ எங்கே வரணும்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். கரெக்டாக அந்த டயத்தில் அங்கே வரான். உடனே காலில் வந்து விடுறாள். பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்வதே நானியம் त्वदभयं பஸ்யேத்ர மிருத்யு பரஸ்பரம் அவித்ரவதி மாமீஷா சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். கிருஷ்ணா, நான் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையை காப்பாற்றுனாள். இதுதான் அம்மா அப்பான நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் பகவான் என்ன பண்ணினான், அம்மாவையும் காப்பாற்றினான், குழந்தையும் காப்பாற்றினான். இது வந்து அகடனை. ஏன்னா பிரம்மாஸ்திரம்லாம் ஒரு சாதாரண அஸ்திரம் இல்லை, உலகத்தை அழிக்கக்கூடிய பாம் அது. அதுலேருந்து பகவான் காப்பாற்றினதை பார்த்தால் போராத்துக்கு 5 பிரம்மாஸ்திரம் பாண்டவாளுக்கே தனியாக போட்டிருக்கான். இப்போ கிருஷ்ணன் இந்த பாண்டவாளை காப்பாற்றுறானா, குழந்தையை காப்பாற்றுறானா, கிருஷ்ணனுக்கே ஒரு டெஸ்ட்டு. இந்த அஸ்வத்தாமா, நீ உண்மையான பகவானாப்பா, நீ என்ன பண்ணுற பார்ப்போம். ஒரு இடத்துல 5 பிரம்மாஸ்திரம் பாண்டவாளுக்கு, இந்த பரீட்சத்துக்கு ஒரு பிரம்மாஸ்திரம். கிருஷ்ணன் பார்த்தான், நான் எல்லா இடத்துக்கும் நானே போயிருக்கணுமா, சுதர்சனேன சுதர்சனை பார்த்தான், அந்த பஞ்சபாண்டாவலை பார்த்துக்கோன்னா, அது போய் பஞ்சபாண்டாவில் வந்து பிரம்மாஸ்திரத்தை அது பிடிச்சிடுச்சு. சுதர்சனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம். இந்த குழந்தையும் வராமையே காப்பாற்ற முடியும். இருந்தாலும் என்ன பண்ணினான், டக்குன்னு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துனா அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு தரிசனம் கொடுக்கணும்னு, பாக்கியம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு பகவான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குழந்தையை காப்பாற்றினான். இதை பார்த்த குந்தி தேவி அது வரலையும் கிருஷ்ணனை தன்னுடைய அண்ணா பையன் நினச்சிட்டு இருந்தவள் இப்போ பகவானுடைய அந்த பெருமையை பார்த்தோடனே காலில் விழுந்துவிட்டாள். நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோட்சஜமவ்யயம் நலட்சியசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஸ்யே மகி ஸ்திரியா. நமஸ்யே புருஷம் துவாத்யம். குந்தி ஸ்துதி முதல் ஸ்துதி பாகவதத்தில். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் பண்ண ஸ்துதி இருந்தால் கூட இங்கே தான் ஆரம்ப சம்பிரதாயத்தில் நமஸ்காரம் பண்ணி, நீ பரமாத்மான்னு எனக்கு தெரியும், ஆனால் என் மாயையை போட்டு மறைச்சின்னு இருக்க, நான் ஒரு ஸ்திரீ, நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸ்திரீனா என்ன அர்த்தம்னா, நான் சத்தோகண ரஜோகண தமோகணம் உடையவள். ஸ்திரீனாலே ர 3 இருக்கே அந்த இடத்துல. அஜ்ஞாதோட்சஜமவ்யம் லலட்சசே மூடதிசா நட்டோ நாட்டியதரோ யதா. இருந்தாலும் பகவான் ஏன் அவதாரம் பண்ணினான்னா, ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம். மகான்கள் எல்லாம் பக்தி யோகம் பண்ண வைக்கணும் என்பதற்காக நீ வந்திருக்கப்பா. என்னால் முடிஞ்சது உன் நாமாவளி சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன்னு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. நீ குழந்தையா பிறந்தும் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டா, தேவகி வசுதேவாலும். இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவகி கஷ்டப்பட்டா கூட அவளை சமாதானம் பண்ணுறதுக்கு அவள் ஆத்துக்காரர் கூட இருந்தான். எனக்கு எங்கள் ஆத்துக்காரன் இல்லாமல் நான் ஒண்டியாக இருக்கேன், அதனால் நீ என்னடனா தேவகியை மாத்திரம் காப்பாற்றினே தவிர குழந்தைய காப்பாற்றவே இல்லை. 6 குழந்தை போனது தான்னு. ஆனால் எனக்கு என்னடனா சஹாத்மஜா விபோ தொயைவ நாதேன முகுரு விபத்கநாத். நீயே எனக்கு நாசனாக இருந்து என்னையும் என் குழந்தையும் காப்பாற்றினேன். எத்தனை விபத்து! பீமனுக்கு விஷம் கொடுக்கும் பொழுதும், அது மாதிரி அரக்கு மாளிகையில் கொளுத்தும் பொழுதும்,
காட்டில் இடிம்பன் முதலிய அரக்கர்கள் வரும்பொழுதும் எத்தனை ஆபத்து. இந்த ஆபத்தை பார்த்தா விபத சந்துன சஸ்வத்து, ஆபத்து வந்தால் கூட தேவலை. ஏன்னா ஒரு ஆபத்து வந்தால் காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணன் வந்துடுறான். ஆனால் இங்கே சொன்னால் கிருஷ்ணா நீ ஆபத்தை மாத்திரம் கொடுக்காத, கூட கூட நீ வரணும். நீ வரதா இருந்தால் ஆபத்தை கொடு, இல்லாட ஒரு நாமமாவது என் வாயில் வரணும் இந்த பிரார்த்தனை பண்ணி அந்த கிருஷ்ணனுடைய பாலலியை ஸ்மரிக்கிறாள். அவங்க அம்மா கட்டுறதுக்கு கயிறு எடுக்கும்பொழுது கோபியா ததே தொய் கிருத்தாகசி, யசோத கிருஷ்ணனை கட்டி போடுறேன்னு கயிறு எடுக்கும்பொழுதே கிருஷ்ணன் ஓடுறான். பயந்த மாதிரி கொஞ்சம் நடித்தா தேவலை. கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், பயப்பட மாத்திரம் தெரிய மாட்டேங்கிறது. எல்லாம் ஏன்னா எந்த அவதாரத்துலையும் பயம் ப்ராக்டிஸ் இருந்து, பயம் ப்ராக்டிஸே கிடையாது பகவானுக்கு. நரசிம்ம அவதாரத்தில் இருக்கிறவாலாம் பயந்து இருந்தாலே இவருக்கு பயமே கிடையாது. இன்னும் இந்த பயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பய தேவதன்னு ஒன்று இருக்குது, அது அங்கே வந்து நிற்கிறது. கிருஷ்ணனை பார்த்து பயந்துட்டே நிற்கிறது. கிருஷ்ணன் சொன்னால் இங்கே ஒரு வருஷம் எங்கள் அம்மா கூப்பிட்றா, எங்கள் அம்மா என்னை வந்து கட்ட வரா, கொஞ்சம் என் கிட்ட வா. அந்த பயம் சொன்னது ஒன்றை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு பயம் பயந்துட்டே போகிறது. அந்த பயம் எப்படி பயந்து இருக்கிறதுன்னு பயந்த மாதிரி பய பாவனையா ஸ்திதஸ், அந்த பயந்த மாதிரி நடிச்சியேப்பா, அதுதான் எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்துக்கு வருது. எப்படி அந்த பலி சக்கரவர்த்தியை வாசலில் கதாபாணியா நீ காப்பாத்துறியோ, யதா இதானீம் கதாதரா தொத்பதி ரங்கிதா பாதி ஸ்வலட்சண விலட்சிதைகி, அது மாதிரி இங்கேயும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கணும் என்று சொன்னது மாத்திரம் இல்லை, இங்கே வானு கையை பிடிச்சி அழைச்சின்னு வந்துவிட்டான். அழைச்சின்னு வந்து என்ன தேவிக்கு சொல்லுவா, இது என்ன அத்தை என்ன அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு 10 நாள் ஆற்றுல வச்சு ரெஸ்ட் எடுத்து கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடக்கூடாதோ, யுத்தம் முடிஞ்சது முடியாதுமா, ஒரு நாள் சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்க வச்சு சாப்பாடு போடாமல் கையோடு அனுப்பிச்சி விட்டுட்டாளே அப்படின்னு திட்டுவா. அதனால் நீ இங்கே வா, இத்தனை நாள் 18 நாளாக யுத்தத்தில் வெயிலில் மண்டை உடைய வெயிலில் தேர் ஓட்டியிருக்க, அதனால் உனக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சுட்டாப்பெல்லாம் வத்த குழம்ப மிளகு ஜீரக ரசம் போடுறேன், சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு போகலாம் என்று சொல்ல கிருஷ்ணனும் குந்தி ஆற்றுல போய் மிளகு ஜீரக ரசம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்தான். நம்மளும் ரெஸ்ட் எடுத்துப்போம். மேலே நாளைக்கு பகவானுடைய குணங்களை அனுபவிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत। जय बोलो भागवत भगवान की जय। स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुगम मृदु चरणा गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना हेम तैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। देवोल प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे जय गुरु मारुत मंदिरनाथा जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे। जय गुरु सद्गुरु महाराज की जय। राधे कृष्णा।